யோ நைனா என்னையா பண்ற? ஏன் இப்போ ஐயாவுக்கு என்ன பண்ணணும்? அம்மாட்ட சொல்லியிருந்தனே உன்கிட்ட சொன்னிச்சா? அம்மா அந்த 15,000 பணம் கட்டியாம அதானே? ஆமா நைனா அதான்யா. இல்லை சொல்லலை. யோ என்ன விளையாடுறியா? எப்போ எது கேட்டாலும் இல்லைங்கிற. படின்னு சொல்லில, கேட்டதை கொடுத்தாதான் என்னையா உனக்கு? ஆமாம், இவர் படித்து கிழிச்சிட்டாரு பரதேசி. பட யோ நைனா நீ என்ன சொன்ன? நான் தான் படிக்கல, நீ என்ன படிக்கணும்டான்னு என்ன பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டில. பள்ளிக்கூடம் சேர்த்து விட்ட நாள்லேருந்து 1 ரூபா சாக்லேட்டை தவிர வேற ஒண்ணுமே நீ எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லையா? ஆமாண்டா, நான் படிக்கலன்னு தான் உன்னை படிக்க வச்சேன். ஏன்னா நீ காலேஜ் படிக்கிறீல, காவுக்கு அடியெடுத்து என்ன சொல்றா வைப்போம். ஆமா நான் தெரியாம தான் கேட்குறேன். எப்பதான் நான் கேட்டதை நீ கொடுப்ப? எப்போ கேட்டாலும் இல்லைங்கிற கஞ்ச பிசினாரி. ஏய், உனக்கு நான் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அதுக்காக தான் எல்லா சொத்தும் என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். போய் நீ சம்பாரிச்சு நீ எடுத்துக்கடா. ஓ முடியாதா? அப்ப சரி பாத்துக்கிறேன். நைனா இதுல ஒரு கையெழுத்த போடுங்க நைனா. எதுக்கு கையெழுத்து? போடு நைனா, சொல்றேன் போடு. கையெழுத்து. என்னடா இது? உடையாமல கையெழுத்து எதுக்குன்னா கேக்குற? இந்த எல்லா சொத்தையும் என் பேர்ல மாத்தி எழுதிட்டயா, அதுக்காக இந்த கையெழுத்து. 15,000 காசு கேட்டாவ கொடுக்க மாட்ட. இந்த வீடு வரையும் என்னோடது. முதல்ல கிளம்பி ஆகிட்ட விட்டு. ஏய், பேனா எழுதலடா பரதேசி நாயி. சொத்தை ஓம் பேர்ல எழுதலாம் பாக்குறியா? வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குறிய? வெத்து வெட்டு முண்டம். பத்திரத்துல கையெழுத்து வாங்கணும்டா. சொத்தா இருக்குது சொத்து. இந்த வரேன் இரு. என்னது பேனா எழுதலையா? ஏன்னா ஏப்ரல் ஃபுல் நைனா, சும்மா விளாண்டேன். ஏண்டா சொத்தா இருக்கு சொத்து, இந்தா வாங்கிக்க குத்து.